500 மீட்டர்ல வீடுங்களா இருக்க கூடாதுன்றீங்க. அப்ப பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாருங்க. அபார்ட்மெண்ட் இருக்கு, குட்டிக்குள்ள இருக்குங்க. அது கேட்டா சர்வே நம்பர் வேறன்றாங்க. எப்படிங்க மாறும்? காசு வச்சிருந்தா மாறிடும் இல்ல? அரை கிரவுண்ட் இடத்துல எங்க ஆத்தா அப்ப ஆக்கிரமிச்சுட்டான்னு நீ நீதிமன்றத்துல ஆணையம் வாங்கிட்டு வந்து பேக்கும் போது எவ்வளவு வழிதாங்கி நின்று போன விட்டுட்டு போயிருவேன். முதல்ல கடற்கரையில் இருக்கிற சமாதியை முதல்ல பேக்கிறோம்டா. ஆக்கிரமிப்புல அநியாய ஆக்கிரமிப்பாதான்டா. ஒரு மனிதனை புதைக்க 6 அடி 2 ஏக்கரா 2 ஏக்கரா. ஒரே சட்டம், கடற்கரை தான், எவனுக்கும் கல்லறை கிடையாது சட்டம். ஆக்கிரமிப்பிலே மிக கொடுமையான ஆக்கிரமிப்பு உலகத்தின் தலை சிறந்த 2வது கடற்கரையை ஆக்கிரமித்ததுதான். அதுவும் திராவிட இடுகாடாக மாற்றியதுதான் கொடுமையிலே கொடுமை. மக்கள் ஆக்கிரமிப்புன்னு இடிக்கிற நீ ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கோமாலப்படுத்திருந்தியா? என்ன பண்ண? அவனுக்கு பிளாட் போட்டு வித்தது யாரு? அவனுக்கு வீடு கட்ட அனுமதிச்சது யாரு? குடும்ப அட்டை கொடுத்தது யாரு? ஓட்டு உரிமை கொடுத்தது யாரு? மின் இணைப்பு கொடுத்தது யாரு? எரிவாயு அமைப்பு கொடுத்தது யாரு? இந்த சாலை போட்டு கொடுத்தது யாரு? இதெல்லாம் கொடுத்தது அரசு தானே. அப்ப திடீர்னு 60 ஆண்டு கழிச்சு ஆக்கிரமிப்புன்னு உனக்கு தெரியுதா? மழை இங்க இருந்து ஓடி போய் ஒரு இடத்துல தேங்குறதுக்கு 10 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் 5 ஏக்கர்ல நீர் தேக்கங்களை குட்டையா வெட்டி நீரை கொண்டு சேமிக்க முடியாதா? இதை செஞ்சிருக்க முடியாதா? நீங்க என்னோட வாங்க. இருந்த கோயில் குளங்களை இவங்க மீன் குட்டை மாதிரி மீன் வளர்க்குற தொட்டி மாதிரி கட்டி வச்சிருக்காங்களா இல்லையா? இப்படி போங்க, இந்த பக்கத்துல இருக்குது அந்த கோயில் குளம் எப்படி இருந்தது? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? சுத்தி சிமெண்ட போட்டு தொட்டி வச்சிருக்க நீச்சல் குளம் மாதிரி. ஒரு நீர் மேலாண்மைங்கிறது நீ புதுசா கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. பரம்பரை